ஒரு சூப்பரான சைட்ல மீட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். இந்த இடம் மகாலட்சுமி நகர். இந்த சைட் எங்க லொக்கேட்டட் ஆயிருக்குன்னா தொழுப்பேடுல இருக்கிற ஆத்தூர் ஊராட்சியில அமைஞ்சிருக்கு. இது பத்தியான டோட்டல் டீடைல் வந்து நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னா இங்க மிஸ்டர் ரவீந்தர் சார் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்டுப்போம். வாங்க வீடியோ உள்ள போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே சார், சூப்பரா. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம. அது இப்போ வந்து மக்கள் கிட்ட நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். சார் இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரையும் பிளாட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கீங்க. இது எந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்து ஈஸியாக உள்ளே வரலாம்? இது பற்றியான டோட்டல் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எது மாதிரியான மக்களுக்கு இந்த பிளாட்ஸை வந்து சென்றடைய வைக்கலாம், அதை பற்றியான டீட்டெயில் சொல்லுங்கள் சார். சார் இது வந்து என்ஹெச்லேருந்து 4வது கிலோமீட்டரில் இருக்குது சைட்டு. இது வந்து ஒரு 11 ஏக்கர் நாங்கள் போட்டோங்க. 200 பிளாட் சேல் பண்ணிவிட்டோம். ஒன்று 80 பிளாட் தான் இருக்குது. இந்த சைட்டுக்கு வெளியே 7 மீட்டர் ரோடு ஹைவேஸ் ரோடு இருக்குது. இதில் இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு, சென்னைக்கு, திண்டிவனம், விழுப்புரத்துக்கு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸே இருக்குது. மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்க இடம் இது. ஈஸியாக இந்த ரோடு வந்து ஈஸியாரில் போயிட்டு மரக்காணத்தில் ஏறுதுங்க. இது இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க இப்போ வந்து. அதனால் நல்ல டெவலப்மெண்ட் இது இருக்குது. சார் இப்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரையும் நம்ம பிளாட்ஸாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எவ்வளோ பரப்பளவு இருக்குது, என்ன டைரக்ஷன்லலாம் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சைஸ் இருக்குது சார்? சார் இது வந்து மொத்த விஸ்தீர்ணம் வந்து 11 ஏக்கரில் போட்டது. 11 ஏக்கர். 11 ஏக்கரில் ஒரு 290 பிளாட் போட்டது. ஓகே ஓகே. ஒரு 180 190 பிளாட் சேல் பண்ணிட்டோம். சொல்லிட்டு இன்னும் ஒரு 100 பிளாட் தான் இருக்குது. ஓகே. இது வந்து எல்லா பக்கமும் இருக்குது, எல்லா திசையிலையும் இருக்குது. எல்லா திசையிலும் இருக்குது. 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஓ, போட்டதே வந்து 1000 1200 தான். இது ஏழை எளிய மக்கள் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் வச்சு பண்ணி. ஓகே சார். இப்போ இந்த ரோடு அமைப்புகள்லாம் எவ்வளோ சைஸில் இருக்குங்க? இது வந்து 30 அடி, 24 அடி, 40 அடி. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 40 அடி 40 அடி ரோடு இருக்குது. ரோடு அகலம் நல்லா இருக்குது. பார்க் இருக்குது. ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது. ஓகே. எல்லா வசதிகளும் இருக்குங்க. பஸ் ரூட் மேலேயே இருக்குது. ஒரு கிரவுண்ட் வாட்டர் எடுக்கணும்னா எப்படி சார்? இங்கே கிரவுண்ட்லாம் பக்கத்துலேயே ஆறு இருக்குங்க. ஓகே. இங்கே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே பின்னாடி ஆறு ஓடுது. அதனால் ஒரு 20 அடியிலே தண்ணி நல்லா கிடைக்கும். நிலத்தோட மரங்கள் அப்போ வச்சதே இருக்குது. பிளாட் போடும் போதே போட்ட மரங்கள் இருக்குது. சுற்றி கம்பி வேலி ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். எல்லாமே செக்யூரிட்டியும் ஒரு ஆள் எப்பவுமே வச்சுருக்கோம் இங்கே வந்து. சார் இப்போ இந்த இடத்துல இப்போ நான் லேண்டு வாங்கினா எனக்கு வந்து என்ன ஃபியூச்சர் இருக்குது சார், என்ன வந்து அப்ரிஷியேஷன் இருக்குது? சார் இதுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, ஆலயம் ஸ்கூல் ஒன்று. ஓகேங்க. இந்த பேக் சைடில் வந்து தர்ஷன் சிதா இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. ஓகே. ஒரு கம்பெனி இங்கே கிரையிலான ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது. கம்பெனி இருக்குது. இந்த ரோடு வந்து நேராக ஈசிஆரில் போய் ஜாயின் ஆகுது சார். செய்யூர் தான் ஆனல் நிலையம் வர்றது. ஓகே. ஈசிஆர் இது வரும்போது இங்கே கம்பெனிஸ் இருக்குது. ஓகே. ஒரு 1/2 ஹவரில் இப்போ ஈசிஆரை பிடிச்சிடலாம் சார். மெயின் ரோடு தான். ஓகே. இந்த டெவலப்மெண்ட்லாம் இருக்கிறதுனால தொழுப்பேடு வந்து ஜங்ஷன் இல்லையா? தொழுப்பேடு ஜங்ஷன் சார். தொழுப்பேடு ஜங்ஷன் பஸ் பேருந்து நிலையம் இருக்குது. இந்த இடத்துலயே வந்து பாண்டிச்சேரிக்கு, திண்டிவனத்துக்கு, விழுப்புரத்துக்கு, சென்னைக்கு இங்கே நம்ம சைட்லேருந்து வெளில வந்ததாலே பஸ் ஏறலாம் சார். பஸ் ரூட் இருக்குது. பஸ் ரூட்டில் பஸ்ஸுங்க இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் பெருமேற்கண்டிகை முருகர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். திருச்செந்தூர் கோயில் மாதிரி இந்த பெருமேற்கண்டி முருகர் கோயில் ரொம்ப ஃபேமஸானது. இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி அச்சரப்பாக்கம் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அச்சரப்பாக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கு எல்லாத்துக்குமே. ஆட்டீஸ்வரன் கோயில் இருக்குது, மலைமாதா கோயில் இருக்குது, நடுபழனி கோயில் இருக்குது. அதெல்லாம் கோயில் சுற்றுப்பட்டத்தில் கோயில் விசேஷம் நிறைய இருக்குது சார். இதில் இது பண்ணால் மயிலமுருகர் கோயில், திருவண்ணாமலை, மேல்மலைன்னு ஒரு கோயில். எல்லாமே கோயில் சுற்றுலாத்தலம் மாதிரி சார். ஃபுல்லாக சுற்றியே சார். இந்த பெரிய சைட்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்கீங்க சார்? சார் டிடிசிபி பழைய வருஷம் பஞ்சாயத்து இது, அப்புறம் டிடிசிபி அப்ரூவ் வாங்கிட்டோம். ஓகே. ரேராக இருக்குது சார். இப்போ வந்து ஒரு 80 பிளாட் வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 40 அடி ரோடு, ஒரு 33 அடி ரோடு இருக்குது. நிழல் தரும் மரங்கள் வச்சுருக்கீங்க. என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க சார்? சார் ரேட் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 499 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. அதாவது 500 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. ஆமாம் சார். லோன் எதனா போகலாமா சார்? லோன் வந்து கைடட் வேல்யூ கம்மின்றதுனால பிஎல் பண்ணலாம் சார். பிஎல் அதாவது பர்சனல் லோனுக்கு வந்து போகலாம் சார். எவ்வளோ பணம் வச்சுருந்தா ஒரு மணியை வந்து நம்ம வந்து சார் ஒரு 5 lakhs இருந்ததுன்னா ஒரு மனை எடுத்துக்கலாம் சார். ஓகே. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தால் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கலாம். ஆமாம் சார். ஓகே, சூப்பர் சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது வந்து உங்கள் சைடில் இருந்து கொடுக்குறீங்களா? நீங்கள் புக் பண்ணி 21 நாள் ரீச் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி தரலாம் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஓகே, சூப்பர் சார். ஸோ போன சுந்தர ஜோதி நகர்லேயும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபராக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஒரு 3 வாரத்தில்